ஹலோ மக்களே, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன ஈவினிங் ஸ்நாக் கொடுக்குறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் ஆப்ஷனல் தான். ஓட்ஸ் இல்லைனா கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் முட்டை சேர்க்க போகிறதுனால நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் இல்லைனா ஏதாவது டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இல்லைனா இன்னும் ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆகிறதுக்காக இதில் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை வேண்டான்ற பட்சத்தில் ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதை நான் இப்போ வேஃபில் மேக்கரில் தான் போட போகிறேன். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிற வரைக்கும் இது வேகணும். இதை நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி பேன் கேக் பண்ணுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. வேஃபில் மேக்கர்லேயே சூப்பராக வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ வேஃபில் மேக்கர் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வேஃபில் மேக்கரோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மேலே நமக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ், கொஞ்சமாக தேன் இல்லைன்னா சாக்லேட் சிரப் ஏதாவது ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதிலே நம்ம ஒரு கார ரெசிபியும் செய்யலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நமக்கு பிடிச்சமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கப் நிறையா பன்னீர் துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கோஸ், துருவின கேரட், கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தக்காளி, வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தோசை மாவு சேர்த்துக்க போகிறேன். தோசை மாவு இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1 கப் தோசை மாவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகிடும். தண்ணி லைட்டாக சேர்த்து நம்ம இதை கலந்துக்கணும். உப்பு கடலை மாவுக்கும் அந்த வெஜிடபிள்ஸ்க்காகவும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு. வேஃபில் மேக்கரில் தான் நான் இதையுமே பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால. சேம் நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கு எந்த சட்னியுமே தேவையில்லை. வேணும்னு நினச்சிங்கன்னா தக்காளி சட்னி வச்சுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது அவல் கொழுக்கட்டை தான். அவல் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. செய்யறதுக்கு வெறும் 20 நிமிஷம் தான். அவல் ஊறிடுச்சுன்னா போதும், உங்களுக்கு இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். நான் இப்போ தட்டை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் எடுக்கிறப்போ ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அவலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருத்துட்டு இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் இதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அவலுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கணும். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு ஒரு 2 ஸ்பூன் கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருதான்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்க வரலன்னா மட்டும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா, அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டும் 1 ஸ்பூன் அரிசி மாவு இல்லைனா கொழுக்கட்டை மாவு சேருங்க. இல்லை ஈரம் இல்லாத மாதிரி இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் செய்யுங்க. அதிகமாக தண்ணி விட்டுடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை உருட்டி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இட்லி பாத்திரத்தில் வச்சிட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், உங்களோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அவல் கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கப்போ எடுக்காதீங்க, உடஞ்சிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.